இதுவரை நடந்தது. கோவமா இருந்த துரியோதனன் பாண்டவர்களை ஏமாத்தி தூங்கிக்கிட்டு இருந்த பீமனை தண்ணிக்குள்ள தள்ளி விடுறான். சுயநினைவிழந்த பீமன் தண்ணியோட ஆழத்துக்கு போறான். அந்த ஏரியிலிருந்த எண்ணிலடங்காத விஷ பாம்புகள் பீமனை கொத்த ஆரம்பிக்குது. ஒரு சாதாரண மனுஷனா இருந்திருந்தா அந்த விஷம் அவனை கொன்னு இருக்கும். ஆனா அப்படி நடக்காம வாயுபுத்திரன் கண் முழிக்கிறான். அவனை கட்டி இருந்த கயிறுகளை அறுத்தெறிகிறான். அவனை சுத்தி இருந்த பாம்புகளோட சண்டையும் போட ஆரம்பிக்கிறான். ஒரு சாதாரண மனுஷன் கிட்ட இவ்ளோ வீரத்தையும் வலிமையையும் அந்த பாம்புகள் எதிர்பார்க்கல. அதுங்க சோர்ந்து போனதும் பீமன் ஒவ்வொன்னா கொல்ல ஆரம்பிக்கிறான். சூழ்நிலை இப்போ மாறத் தொடங்குது. மூழ்கின இளவரசனை கொல்றத விட்டுட்டு எல்லா பாம்புகளும் தப்பிக்கிறதுக்கு வழியை தேடுது. எல்லா பாம்புகளையும் பீமன் கொன்னு முடிக்கும் போது அவனை அறியாமலேயே அவன் ரொம்ப ஆழத்துக்கு போயிடுறான். அரண்மனை மாதிரி ஒரு இடத்துல இருந்தாலும் வேற ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி அவன் உணர்ந்தான். அதுதான் நாகலோகம். அது சக்தி வாய்ந்த பாம்புகளோட இருப்பிடம். வசுகியே வந்து பீமனை வரவேற்றாரு. அவருதான் அந்த உலகத்தோட அரசர். நாக தளபதியான ஆரியக் மூலமா வசுகிக்கும் தனக்கும் உறவு இருக்கிறதா பீமன் தெரிஞ்சுக்கிறான். வசுகி பீமனை பேர குழந்தையா நினைச்சதோட அவன் மேல அன்பையும் பொழியிறாரு. நாகலோகத்துல கிடைக்கிற உணவுகளை பீமன் இஷ்டம் போல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வசுகி அவனுக்கு ஒரு மந்திர பானத்தை கொடுக்கறாரு. அவன் குடிக்கிற அந்த பானமானது அவனுக்கும் அவனோட சகோதரர்களுக்கும் பிரச்சனை வந்தா அதை சமாளிக்கிறதுக்கான சக்தியை கொடுக்கும்னு வசுகி அவனுக்கு வாக்கு கொடுக்கறாரு. வசுகி கொடுத்த அந்த மந்திர பானம் பீமனுக்கு 1000 யானை பலத்தை கொடுக்குது. சரித்திரத்துல அவனோட பேரு எதிரொலிக்க அவனை ஒரு சிறந்த வீரனா அது மாத்துது. ஆனா நாகலோகம் அவனுக்கு பலத்தை மட்டும் கொடுக்கல. வசுகியோட உலகத்திலிருந்து நீந்தி போகும்போது ஒன்னும் தெரியாம குழந்தைத்தனமா இருந்த காலம் முடிஞ்சு போயிடுச்சுங்கிறத பீமன் அப்ப உணர்ந்தான். தன்னை நேசிக்கிறவங்களோட நலனுக்காகவும் பாண்டவர்களை சுத்தி இருக்கிற ஆபத்துகளை எதிர்கொள்றதுக்காகவும் அவன் பலசாலியாக வேண்டியிருந்தது. அப்பாவோட மனசு சந்தோஷப்படும் நினைச்சான். தன்னோட ஆசைக்காக ராஜ்யத்தையே பணையம் வச்சுட்டோமோன்னு மகாராஜா சாந்தனு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவரோட சகோதரருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஹஸ்தினாபுரத்தை ஆள யாரும் இல்லையேங்கிற கவலை பீஷ்மருக்கு வந்தது.